சிம்பிள் அண்ட் டேஸ்டியான கீரை சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்க்கு என்னுடைய அடுப்பு அகாடமி சேனலையும் ஃபேஸ்புக்கில் ஹாப்பி பட்ஜெட் ஃபேமிலின்ற பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, தட்டி வச்சிருக்கிற பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் வெட்டி வச்சிருக்க 2 வெங்காயத்தையும் போட்டு ஒரு வதக்கிடலாம். வெங்காயம் ஒரு 50% வதங்கினதும் நம்ம சாம்பாருக்கு தேவையான தக்காளியும் ஆட் பண்ணிட்டு கையோடு உப்பையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வந்ததும் நம்ம சாம்பாருக்கு தேவையான மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாய் பொடி, வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி தான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஏற்றி இறக்கி போட்டுக்கோங்க. இவ்வளோதான் நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா பொருள். இது எல்லாத்தையும் நல்லா மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுலாம். 1 செகண்ட் கொதிக்க விட்டால் போதும். ஏன்னா இந்த மசாலோட பச்சை வாசனை போகிறதுக்காக மட்டும்தான். மசாலா இந்த அளவுக்கு நல்லா பச்சை வாசனை போய் வதங்கினதும் நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருக்கிற துவரம் பருப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு வேக வைக்கும்போது ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, பெருங்காய பொடி இதெல்லாத்தையும் போட்டுட்டு வேக வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ அது கூட உப்பு பத்தலைன்னா உப்பை ஆட் பண்ணிட்டு சாம்பாரை கொதிக்க விட்டுடலாம். சாம்பார் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியும் ஆட் பண்ணிட்டு அகைன் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுடலாம். சாம்பார் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நான் உப்பு காரெல்லாம் செக் பண்ணிட்டேன், எல்லாம் கரெக்டாக இருந்தது. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற கீரையும் ஆட் பண்ணிட்டு ஒரு 1 மினிட் கொதிக்க விட்டா போதும். ஏன்னா கீரை சீக்கிரம் குக் ஆகிடும். அதனால ஒரு 1 to 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டா போதும். அவ்வளோதான், ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான கீரை சாம்பார் ரெடி. என்னுடைய ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட ரெசிபிஸை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.